ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாட்டுல முதற்கட்ட தேர்தல் என்பது நடந்து முடிந்திருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் எங்கேயுமே பதற்றம் நிலவல அமைதியான முறையில் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில பாஜகவை சேர்ந்த ஒரு 3 வேட்பாளர்கள், குறிப்பாக பாஜக தலைவரான அண்ணாமலை மற்றும் தமிழிசை, இந்த இருவருமே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு சாதகமாக வர வேண்டிய வாக்குகள் எல்லாமே நீக்கப்பட்டிருக்கு. அதனால எங்களுடைய தொகுதிகள்ல மறுதேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இது குறித்து நம்ம தலைமை தேர்தல் ஆணையர், தமிழ்நாட்டுடைய ஆணையர்கிட்ட கேள்வி கேட்கும் போது, மறுதேர்தல் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது, மறுதேர்தல் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவாக 2 விதம்ங்க. மறுதேர்தல் அப்படிங்கிறது எப்போது நடத்த வேண்டும் அப்படின்னு நம்ம சட்டத்தின்படி வழிமுறை இருக்கு அப்படின்னா, ஒன்று அங்கு ஏதேனும் குளறுபடிகள் தொழில்நுட்ப ரீதியாக ஏற்பட்டிருக்க வேண்டும். ஒரு மிஷின் பாதியில அந்த மிஷின் ஃபால்ட் ஆயிருச்சு, ஒரு பாதி பேர் ஓட்டு போட்டாங்க, மிச்ச பேர் ஓட்டு போட முடியல, இது போன்ற ஒரு சிக்கல்கள் எழுந்தால் அது மறுதேர்தல் நடத்தலாம். இல்ல ஏதாவது ஒரு கலவரங்கள் ஏற்பட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் வாக்குப்பதிவு நடத்த முடியாத ஒரு சூழல் வந்துருச்சு. இப்போ இங்க பார்த்திருப்பீங்க, மணிப்பூர்ல ஒரு குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் வாக்களிக்க வருபவர்கள் தடுக்கப்பட்டார்கள். அதே போல வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சேதப்படுத்தப்பட்டது. இது போன்ற நிலையில தான் மறுவாக்குப்பதிவு அப்படிங்கிறது பண்ண முடியும். இவர்கள் கோருவதை போல ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகுதிக்கெல்லாம் மறுவாக்குப்பதிவு எப்போதுமே நடைபெறாது, நடைபெற்றதும் இல்லை. இந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வாக்குச்சாவடி, இப்போ 231வது வாக்குச்சாவடி அப்படின்னா, இப்போ மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் 231வது வாக்குச்சாவடியில இந்த மாதிரி பிரச்சனை வந்தது, இங்க மட்டும் மறு வாக்குப்பதிவு பண்ணணும் அப்படின்னு தான் ஒருவர் ஒரு வேட்பாளர் கோர முடியும். ஆனா இவங்க சொல்லுவது என்ன அப்படின்னா, இப்போது இவர்களுக்கு தேர்தல் முடிவு என்னவாக இருக்கும் என்பது இவர்களுக்கு தெரிந்து விட்டது. அப்போ அந்த முடிவை நியாயப்படுத்த வேண்டும், அல்ல அந்த முடிவை இது பண்ணணும், அது தப்பா நடந்துருச்சு அப்படின்னு தங்கள் தரப்பை நியாயப்படுத்துவதற்காக அவர்கள் இதை சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள். இன்னொன்னு மிகப்பெரிய வேடிக்கை என்ன அப்படின்னா, இவங்க மூவருமே ஒரே டேட்டா சொல்றாங்க. இப்ப நான் கோயம்புத்தூர்ல 1,00,000 வாக்கு போயிருச்சு, தென் சென்னையில 1,00,000 வாக்கு போயிருச்சுன்னு தமிழிசை சொல்றாங்க. மத்திய சென்னையில 1,00,000 வாக்கு போயிருச்சுன்னு வினோஜ் சொல்றாரு. அது எப்படி கரெக்டா எக்ஸாக்டா 1,00,000 ஓட்டு போற மாதிரி இருக்கும்? இப்ப இதுல என்ன அப்படின்னா, இது முழுக்க முழுக்க இவர்களுடைய தவறு. அதாவது அப்படி உண்மையிலேயே நீக்கப்பட்டிருந்தால் அதை உங்களுக்கு சாதகமான வாக்கு நீக்கப்பட்டிருக்கின்றத உங்களால் எப்ப கண்டுபிடிப்பீங்க? இப்போ ஒரு தேர்தல், இந்த தேர்தலுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது அக்டோபர்ல வெளியிடப்படுது. அக்டோபர் 2023 வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. அதை தொடர்ந்து 4 நாட்கள் சிறப்பு முகாம் நடத்தப்படுது. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுமுறை நாட்கள்ல நீங்க எந்த வாக்குச்சாவடியில் வாக்களிக்கிறீர்களோ அந்த வாக்குச்சாவடியில் நீங்க போய் உங்களுடைய பெயர் நீக்கமோ இல்ல பெயர் சேர்ப்பதை வேலைகளை நாம செய்வதற்காகவே அரசு ஏற்பாடுகளை செய்திருந்தது. இப்போ பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த சிறப்பு முகாம் நடத்தப்பட்ட போது எப்படி நீங்க இப்போ வாக்குப்பதிவுக்கு BLA 2 அந்த பூத் லெவல் ஏஜென்ட் போய் உட்காருவாரோ, அதே போல இந்த சிறப்பு முகாமுக்கும் நாங்களே போய் உட்கார்ந்து எங்களுக்கு சாதகமான வாக்குகள் அங்கே இருக்கான்னு உறுதிப்படுத்திக்கிட்டோம். அப்படி யாருக்காவது வாக்கு மாற்றப்பட்டு விட்டது, இல்ல வாக்கு வரைவு வாக்காளர் பட்டியலில் அவங்க பேர் இல்லை அப்படின்னா, அப்போ போதிய ஆவணங்களை எடுத்துட்டு போய் இந்த மாதிரி என் பேர் அதுல விடுபட்டிருக்கு, என் பேரை சேர்த்துக்கோங்க அப்படின்னு போய் அவங்க மனு கொடுப்பாங்க. இப்படியாகிய மனுக்களை பெற்ற பிறகு ஜனவரியில மறுபடியும் ஒரு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அப்ப ஜனவரியில வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலுக்கு மறுபடியும் அதுல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க இணையம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். அப்ப இணையத்தின் மூலமாக நீங்க விண்ணப்பிச்சு இறுதியாக இப்போது தேர்தல் நடத்தப்பட்டது என்ன அப்படின்னா, மார்ச் மாதத்துல ஒரு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளிவந்தது. அந்த இறுதி வாக்காளர் பட்டியலினுடைய அடிப்படையில் தான் தேர்தல் நடத்தப்பட்டது. இந்த இறுதி வாக்காளர் பட்டியல் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட அனைத்து கட்சிகளுக்கும் வழங்கப்பட்டது. மார்ச் மாசம் தேர்தலுக்கு முன்பாகவே வாக்காளர் பட்டியல் வெளியே வந்துடும். அந்த பட்டியலை எடுத்துக்கொண்டுதான் இப்போ பூத் லெவல் ஏஜென்ட் போய் உட்காருவாங்க. இப்போ நம்ம ஒரு வாக்குச்சாவடிக்கு நீங்க வாக்குப்பதிவுக்குள்ள போறீங்க, போன உடனே அந்த வாக்குச்சாவடி அலுவலர் என்னுடைய பேரையும் நான் கொண்டு போற பூத் ஸ்லிப்பையும் அடையாளத்தையும் பார்த்துட்டு அவர் ஒரு சத்தமா என் பேர் சொல்லுவார், வைரமுத்து அப்படின்னு சொல்லுவார். இந்த நம்பரு அப்படின்னு சொன்ன உடனே அங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஏஜென்ட் எல்லாமே அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியல்ல அந்த பேரை ஒரு டிக் பண்ணுவாங்க. இல்ல இவர் வைரமுத்து இல்லைங்க வேற ஒருத்தர் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு
கட்சியினுடைய முகவர் அந்த ஏஜென்ட் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பார். இவர் வந்து வைரமுத்து இவர் போலியாக வைரமுத்து ஓட்ட போட வர்றாரு. அப்ப இதற்காக அந்த வாக்குச்சாவடி உங்க அந்த அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு வந்து இந்த வாக்காளர் பட்டியல்ங்கிறது மார்ச் மாதம் இறுதி பட்டியல் கொடுத்த உடனே கொடுத்துருவாங்க. அப்போ அதை வந்துதான் அவங்க ஜெராக்ஸ் எடுத்து அந்தந்த பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு கொடுத்து அதை எடுத்துக்கொண்டுதான் அவங்க போவாங்க. அப்போ இதையெல்லாம் நீங்க பார்க்கலையா அப்படிங்கறதான் கேள்வி. அப்போ நாங்க தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்துருச்சுன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் முதல்ல உங்களுக்கு ஆள் கிடையாதுன்றதான் நீங்க நேற்று சொல்ற விஷயமே காட்டுது. இப்போ அவங்களுக்கு எல்லா வாக்குச்சாவடியிலும் உங்களுக்கான ஒரு நபர் இருந்தாலே அவர் வந்து இதை பார்த்திருக்கணும். இறுதி வாக்காளர் பட்டியல்ல இப்படி இருக்கு. அது நீங்க சொல்லுவது என்ன, உங்களுக்கு சாதகமான வாக்குகள் போயிருச்சுன்றீங்க. அப்போ உங்களுக்கு சாதகமான வாக்குகள் இருக்கிறதாங்கிறத நீங்க வந்து முன்னரே உறுதிப்படுத்தி இருக்க வேண்டும். இதுதான் ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய கடமை. இப்போ அதைதான் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் வந்து அடிக்கடி சொல்லுவது என்ன சொல்லுவாருன்னா, அதாவது திமுகவினுடைய பூத் லெவல் ஏஜென்ட் வந்து ஒரு முன்கள பணியாளர். நம்ம எப்படி கொரோனால வந்து ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சுகாதார பணியாளர்கள், மருத்துவர்கள், அவங்க எல்லாம் வந்து கொரோனாவின் போது ஒரு முன்கள பணியாளர் இருந்து பணியாற்றியதை போல தேர்தலில் முன்கள பணியாளர்கள் அப்படின்னா வந்து BLA 2. ஒரு அரசியல் கட்சி தான் அந்த BLA 2ங்கிறவர் வந்து ஏஜென்ட்டா அந்த சாவடிக்குள்ள போறவர். ஆனா அந்த ஒரு வாக்கு இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் குழு இருக்கும், பூத் கமிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த 10 பேர் கொண்ட குழு தான் பூத் கமிட்டி. அவங்க தான் பாத்தீங்கன்னா அந்த பாகத்துக்குள்ள அந்த வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட வாக்காளர்கள நேரடியா போய் அந்த கட்சிக்கான பரப்புரையை வந்து ஈடுபடுவார். ஆனா இதையெல்லாம் செய்வதற்கான உட்கட்டமைப்பே பாஜகவில் இல்லைங்கிறதா உண்மையான நிலவரம். அப்படி பார்த்தா பாஜக மாநில தலைவர் போட்டியிடக்கூடிய கோவை தொகுதியிலேயாவது இருக்கக்கூடிய எல்லா வாக்குச்சாவடியிலும் பூத் லெவல் ஏஜென்ட் போட்டிருப்பாங்கல்ல. அப்ப நீங்க சொல்வதை போல ஒவ்வொரு பூத் ஏஜென்ட்டுகளுமே கையில வந்து வாக்காளர்களுடைய ஜாபிதா வச்சிருப்பாங்க. அப்ப ஏற்கனவே செக் பண்ணிருக்கிறாங்க. நீங்க சொல்வதை போல மார்ச் மாதமே அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு இந்த ஜாபிதா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ப முன்பே தெரிந்திருக்கு அண்ணாமலைக்கு. அப்ப தெரிந்து கொண்டே இன்னைக்கு வந்து குற்றம் சாட்டுவதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அண்ணாமலை தன்னுடைய தோல்வியை ஒரு காரணமாக காட்டுவதற்காக இப்படி சொல்றாரா? இன்னும் கூடுதலாக இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல்ல ஜனநாயக படுகொலையை திமுக பண்ணிருச்சு, திமுக தான் அதுக்கெல்லாம் காரணம், அவங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைலே இப்படிதான் அப்படின்ற குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்களே. இல்ல அதான் சொல்ல வரேன். அதாவது எப்படின்னா, நீங்க அன்னைக்கு நாளுக்கு வந்து பூத் ஏஜென்ட் போட்டுருவாங்க. அது யாராவது ஒருத்தரை கூட கூப்பிட்டு நீங்க ஒரு நாள் சம்பளத்தை கூப்பிட்டு உட்கார வச்சிடலாம். ஆனால் இது தொடர்ச்சியான வேலை இல்லை. ஒரு அரசியல் கட்சி தேர்தலுக்கு மட்டும் செயல்பட்டால் மட்டும் போதாது. தொடர்ச்சியாக மக்களை சந்தித்து மக்களோடு மக்களாக இருந்தால் மட்டும்தான் இது போன்ற பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். இன்னொன்று வந்து இது உண்மையிலேயே இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. இவர் வந்து தன்னுடைய தோல்வியை நியாயப்படுத்துவதற்காக அவர் இந்த காரணத்தை வந்து சொல்றாரு. ஏன்னா அப்படி இருந்தா வந்து முன்னரே வந்து இதை அவர்கள் செய்திருக்க வேண்டும். ஆள் வச்சிருக்கணும், அவங்க செக் பண்ணிருக்கணும். அப்படி செக் பண்ணி உங்க பேர் இல்லைன்னா அந்த 1,00,000 பேரை அப்பவே அப்ளை பண்ண சொல்லியிருக்கணும். பட் அது வந்து அப்படி உண்மையில் அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லாத காரணத்தினாலதான் இவங்க வந்து இப்போ வந்து அதை வந்து ஒரு காரணமாக அவர் சொல்லுகிறார். அப்படின்னா இல்லை, இப்போ ஒரே கேள்விதான். இப்போ நீங்க ஒவ்வொரு தொகுதியிலும் நீங்க 1,00,000 சொல்றீங்கல்ல, அந்த 1,00,000 பேரோட விவரத்தை வெளியிட அவர்கள் தயாரா? அதான் ஒரு ஓப்பன் சேலஞ்ச். கோயம்புத்தூர் தொகுதியில 1,00,000 வாக்காளர்கள், எங்களுக்கு சாதகமான வாக்காளர்கள் பெயர் பட்டியலில் இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்ற அண்ணாமலை 1,00,000 அந்த 1,00,000 பேர் இவங்க தான் அப்படின்ற பட்டியலை வெளியிட அது உண்மையான்றது நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கலாம். ஆனால் அப்படி ஒருவேளை அவங்களால அது வந்து உண்மை இல்லை, அதனால தர முடியாது, அது வேற விஷயம். அப்படி ஒருவேளை தரதா இருந்தாலும் இவர்கள் அன்றைக்கு என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. அப்போ உண்மையிலேயே இவங்க தன்னை வந்து வாக்காளராக இணைத்துக் கொள்வதை விட நாளைக்கு வந்து இதை ஒரு தங்கள் தோல்விக்கு ஒரு காரணமாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக இவர்களே வந்து தங்களை வாக்காளர்களாக இணைத்துக் கொள்வதில் ஆர்வம் செலுத்தாமல் இருந்தார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்ப நம்ம கிராமங்கள்ல பழமொழி சொல்லுவாங்க, அதாவது உழுகிற காலத்துல ஊரை சுத்திட்டு அறுவடை காலத்துல அருவாளை தூக்கிட்டு வந்தானா அப்படின்னு சொல்லி. நீங்க வந்து உழவு நேரத்துல வேலை பார்த்திருந்தாதான் இன்னைக்கு உங்களுக்கு அறுவடை கிடைக்கும். அதை விட்டு விட்டு இன்றைக்கு வந்து அன்னைக்கு செஞ்சிருக்க வேலையை பத்தி இன்னைக்கு பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்னொன்று வந்து வினோத் செல்வம் சொல்ற மாதிரி இது திமுகவுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் தான், அவங்க வந்து ஜனநாயக படுகொலை செய்திருக்கிறார்கள் அப்படின்னா இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்கள் திமுகவால் நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல. அதே மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தல் முழுக்க முழுக்க இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இயங்குகிறது. 3 ஆணையர்களும் பாஜக ஆட்சியில் நியமிக்கப்பட்டவர்கள். இன்னும் குறிப்பாக 2 ஆணையர்கள் மிக சமீபத்தில் உங்களால் நியமிக்கப்பட்டவர்கள். அதுல ஒரு ஆணையர்
உங்களுடைய அமித்ஷாவினுடைய நேரடியாக அவருடைய துறையின் கீழ் பணியாற்றியவர். இன்னும் உங்களுக்கு மிக விருப்பமான ராம் ஜென்மபூமி அந்த ட்ரஸ்டில் வந்து பொறுப்பாளராகவும் இருந்தவர் ஒரு தேர்தல் ஆணையர். அப்படிலாம் இருக்கும் பொழுது இப்படி இவர்களை வைத்துக்கொண்டு திமுக ஜனநாயக படுகொலை செய்ய முடியும்? அதாவது நீங்க அவங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, எத்தத்தினால் பித்தம் தெளியுங்கிற மாதிரி என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ அவங்க மேல ஆட்கள் மேலேயே ஒரு பழியை போடுவதை போல அவர்கள் வந்து இதை சொல்றாங்க. அதே தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரகாஷ் சாஹூ வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு ஒரு 61,283 வாக்குச்சாவடிகள் நம்ம இருக்கு தமிழ்நாடு. அப்போ அத்தனை இடத்துல எந்தவித ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் மிக தெளிவான முறையில், மிக அமைதியான முறையில் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது வந்து எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அது முழுக்க முழுக்க மக்களுடைய எண்ண ஓட்டம், அவர்களுடைய அன்றன்றைக்கு அவர்களுடைய பிரச்சனைகள், அதை பொறுத்து வந்து வாக்கு சதவீதம் கூடும் குறையும், அது மேட்டர் இல்லை. ஆனால் எந்த இடத்திலும் எந்தவித சிக்கலும் இல்லாத அளவுக்கு வந்து மிக நேர்த்தியாக, மிக அமைதியாக வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கு. ஏன்னா இப்போ உங்களால இதே போல வந்து வட மாநிலத்துல ஒரு மாநிலத்துல நீங்க ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஆக அப்படி நடத்தி முடிக்கிற அளவுக்கு தமிழ்நாடு வந்து ஒரு அமைதி பூங்காவாக இருக்கு. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு இங்க பூத் லெவல்ல ஆட்களே இல்ல, பூத் ஏஜென்ட் கூட அமைக்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் கூட வட இந்தியாவில் அவங்க பலமா தானே இருக்காங்க. சில தேர்தல்கள்ல அமித்ஷா தலைமையிலே பூத் ஏஜென்ட்கள் அமைக்கப்பட்டு அவர் தலைமையிலே நடந்த தேர்தல்லாம் இருக்கும்போது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பூத் ஏஜென்ட்களுடைய முக்கியத்துவம் என்ன என்பதெல்லாம் தெரியும். அவர்களுக்கு முன்பே இந்த வாக்குகள்லாம் நீக்கப்பட்டிருக்கா இல்லையான்றதை பார்க்கக்கூடிய விவரமும் தெரியும் தானே. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை இப்ப சொல்வதை அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள்? அண்ணாமலை இவ்வளவு நாள் நம்மளை ஏமாற்றி விட்டார், இவர் வந்து வெறும் ஊதப்பட்ட பிம்பம் தான் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே. அவங்க எப்படி இந்த காரணத்தை ஏற்றுக்குவாங்க? கண்டிப்பாக இதோடைய காரணம் வந்து பாஜகவுடைய தேசிய தலைமைக்கு புரியாமல் இருக்காது. இருந்தாலும் கூட அவங்க தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு பொய்ய சொல்லி எப்படியாவது நம்ம ஓட்டிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி இதை மக்கள் மத்தியில வந்து இதை யாராவது நம்பினா போதும் அப்படின்னு சொல்லி தெரிந்தே கூட அவர்கள் வந்து இந்த பொய்யை வந்து பரப்பலாம். ஆனால் உண்மையில் வந்து அவர்களுக்கு உண்மையான நிலவரம் தெரிய வரும், அதில் மாற்றம் இல்லை. இதைத்தான் வந்து நம்முடைய தலைவர் முதல்வரும் வந்து இதை சொன்னார். பிரதமர் வந்து ஊரையே ஏமாத்துறாருன்னா தமிழ்நாட்டுல பிஜேபி ஜெயிச்சிருன்னு சொல்லி பிரதமரையே ஏமாத்துறாங்க அப்படின்னு வந்து ஒரு பரப்புரையில வந்து நகைச்சுவையா குறிப்பிட்டார். ஆக அந்த அளவுக்கு வந்து அண்ணாமலை வந்து பாஜகவினுடைய தேசிய தலைமையை, பிரதமரை தனக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருப்பதாக ஏமாற்றி கொண்டுதான் இருக்கிறார் அப்படிங்கிறத வந்து அவர்கள் உணராமல் இல்லை. ஆனாலும் கூட அந்த பொய்ன்னு தெரிந்தாலும் இந்த பொய்யின் மூலமாக தமிழ்நாட்டில் நமக்கு ஏதாவது ஒரு மைலேஜ் கிடைக்கும், நம்பக்கூடிய சிலர் இருப்பாங்க. அதனால வந்து பாருங்க, இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா திருப்பி இந்த ஓட்டெல்லாம் நீக்கினதுனாலதான் பாஜக தோத்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வந்து திரும்ப சொல்லட்டும் அப்படின்னுக்காக கூட அவங்க அதை மாதிரி செய்யலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தகவல்களை நம்ம நேரில் பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.